கட்சியோடைய தலைவரை வந்து மீட்டிங்லேயே வச்சுக்கிறது இல்லை. ஸோ உங்கள் கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்லேயே இல்லை, அதுக்குள்ளே ஏன் கட்சியை பார்த்து ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் லாஸ்டா உங்களுக்கு, இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள். ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி. எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவேக்கள் குழப்பம், ஜாதி பிரச்சனை. இங்க எங்கப்பா ஜாதி இருக்கு? எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது. இந்த ஜாதியை உருவாக்குனது நீங்க. 70 வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் அரசியல் வச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியுதோ? எனக்கு தெரியும். அங்கிருந்தா வந்த வேலை பார்த்துட்டு உடனே கேட்பாங்க, நீங்க அங்கதானே வேலை பார்த்தீங்க? திரு எம்ஜிஆர் அவர்களும் 20 வருஷத்துக்கு மேல அங்கதான் வேலை பார்த்தாரு. உண்மை தெரிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டாரு. அவ்வளவுதான் சப்ஜெக்ட். எம்ஜிஆர் நடிச்சிருந்தா உட்காந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கலாமே, ஏன் வெளியே வந்தாரு? அண்ணாவுடைய குறிக்கோளை நிறைவேற்ற முடியல, வெளியே வந்தாரு. ஜெயிச்ச பிறகு அண்ணாவோட குறிக்கோளை நிறைவேற்றினாரு. இன்றைக்கு அண்ணாவுடைய குறிக்கோளையும் பெரியார் அவர்களுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரே கட்சி தமிழக வெற்றியோட கழகம். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் அறிவாலயத்தில் நீங்க பெரியார் போட்டோ வச்சதில்லை. இன்றைக்கு அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை நீங்க வச்சதில்லை. நீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி இருக்கு? வேங்கவேல் பிரச்சனைல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா, யாரு வந்து தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சுட்டாங்க. என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு! வா வா சூப்பர்! என்ன ஒரு அப்பா! யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணைலாம் கிடையாது, அவங்க மேலேயே பழிய போட்டுரு, கேஸ் முடிஞ்சு, ஃபைல் க்ளோஸ்டு. இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு. ஒரு பெண்ணு போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணா குடிச்சு எஃப்ஐஆர் லீக் பண்ணிடு. அந்த பெண்ணை வந்து கேவலமா பேசட்டும் சமூகம். இதுதான் காவல்துறை. நம்ம காவல்துறையை திட்டுறோம். காவல்துறையெல்லாம் திட்டவே கூடாது. காவல்துறையை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? நம்மளுடைய அப்பா ஹோம் மினிஸ்டர் தான். அப்பா வேற யாரு? ஹோம் மினிஸ்டர் சரியில்லை. பிரச்சனை ஹோம் மினிஸ்டர் சரியில்லை. இங்க காவல்துறை பாவம். அவர் என்ன பண்ணுவார்? ஐபிஎஸ் அதிகாரி மேல இருந்து ஆர்டர் வரணும்ல. மேல இருந்து ஆர்டர் வராம இல்ல தூக்கி 3 பேரை போட்டு, ஏன்? ஓபிசி கன்சாலிடேஷன். இந்த அரசியலை தூக்கி எறிங்க. தலித் மக்களை ஏன் தலிதா பார்க்கணும்? மனிதனா பாருங்க. ஒரு பிரச்சனை ஒரு குழந்தைக்கு, அது யாரா இருந்தா என்ன? அது யாரா இருந்தான்னு கேட்டேன். அக்ரகாரத்தில் ஒரு பிராமின் வந்து குடிச்சாலும் நான் கொஸ்டின் கேட்போம். எந்த ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. மனிதம் தான் என்னுடைய தலைவருக்கும் எங்களுக்கும் முக்கியம். மனிதத்தை நேசியுங்கள். ஒரு தவறு நடந்தால் ஒரு காவல்துறை எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரீதியாக இருக்கிறது. அதனால்தான் காவல்துறைக்கு வந்து இன்னைக்கு வந்து கை வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல காவல்துறை தவறு செய்யுது. காவல்துறை இயக்கக்கூடிய அதிகாரம் தான் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை நாம் உணர்த்தணும்.